அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் நல்லா இருந்தாலும் இவங்க பேசதான் செய்வாங்க, நல்லா இல்லைனாலும் பேசதான் செய்வாங்க. நல்லா இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் குறுக்கு வழியில சம்பாரிச்சிட்டான், நேர்மையான வழியில சம்பாதிக்கல, இவன் ஏதோ இல்லீகலா பிசினஸ் பண்றான், இல்லீகலா ஏதோ தொழில் பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே நீங்க சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவன் ஏதோ பாவம் பண்ணிட்டான், அதனாலதான் அவன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணாலும் இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லதான் செய்வாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இவங்களை பத்தி நீங்க கண்டுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பான் அவங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற வேலை இருக்காது. ஓகேவா? பேசியே நான் தான் பெருசுன்னு காமிச்சிட்டே இருப்பாங்க. அதனால அவங்கள பத்தி நீங்க கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு பண்ணணும், உறுதியா நல்லா கேட்டுங்க, அவன் மிரண்டு போற அளவுக்கு வளர்ந்து காமிக்கணும். அப்பதான் அவங்க எல்லாம் அடங்குவாங்க. அவங்க நேருக்கு நேர் நின்று சண்டை போடணும்னு நினைக்காதீங்க. அவங்க மிரண்டு போற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அடங்கி ஒடுங்கி உட்காந்துருவாங்க வீட்டுல. தயவுசெய்து அதை பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்காக நீங்க வந்து மன உளைச்சல் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்காக நீங்க ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ. எதிர்நீச்சல்.